இப்ப நான் சொல்ல போற இந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆர்சிபி இந்த வருஷம் கப் அடிக்கிறது அவனை எவனாலுமே தடுக்க முடியாது. அது என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா கீழே ஃபாலோ பட்டன் தட்டி விட்டுருங்க. இன்னைக்கு நடக்க போற ஆர்சிபி vs ஜிடி குவாலிஃபயர் 1 மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஆர்சிபி வின் பண்ணி ஜிடி தோத்தானா ஸ்ட்ரைட்டா ஆர்சிபி ஃபைனல்ஸ் போவானுங்க. அப்படி ஆர்சிபி தோத்து ஜிடி வின் பண்ணாங்கன்னா ஸ்ட்ரைட்டா ஜிடி ஃபைனல்ஸ் போவானுங்க. இதுல நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆர்சிபி ஜிடி மட்டும் தோக்கடிச்சு ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ் மட்டும் போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பவே கப் எடுத்து அவங்க கொடுத்துட்டு நீங்க தானே இந்த வருஷத்தோட சாம்பியன் சொல்லி அமுச்சு விட்டுருங்க. ஏன்னா ஆர்சிபி ஸ்ட்ரைட்டா ஃபைனல்ஸ் மட்டும் போய் நின்ட்டானுங்கன்னா ஆப்போசிட்ல எந்த கொம்மனாதி கொம்மன் டீம் வந்தாலும் சரி மரண சாத்தி அமுச்சு விட்டுருவானுங்க. இதுவே நான் ரெண்டாவது சொன்னது நடந்துச்சுன்னா ஆர்சிபி எலிமினேட்டர் ரவுண்ட் ஒன்று விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல்ஸ் மேட்ச் வர மாதிரி இருக்கும். இது மட்டும் நடந்துச்சுன்னா ஆர்சிபி 50-50 சான்சஸ் தான் கப் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனா இதுல எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயமும் இருக்கு. ஆர்சிபி ஃபைனல்ஸ் மட்டும் போயிட்டாங்கன்னா ஆப்போசிட்ல ஜிடி வந்தாலும் அடிச்சு ஓரம் கட்டுவானுங்க, ஆர்ஆர் வந்தாலும் அடிச்சு ஓரம் கட்டுவானுங்க. ஆனா எஸ்ஆர்ஹெச் வந்தா மட்டும் தான் ஆர்சிபிக்கு ஃபைனல்ஸ் மேட்ச் ரொம்பவே டஃபாவே இருக்கும். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் ஆர்சிபி ரீசனோட தோக்கடிச்சானுங்க. அதனால சரி ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த வருஷமும் ஆர்சிபி தான் ப்ரோ கப் அடிக்கணும் அப்படின்னு சொல்றவங்களா